வணக்கம். நான் உங்கள் போலி. இன்றைக்கி தண்ணி தொட்டியில் போடுற நீர்மூழ்கி மோட்ரு எப்படி மாட்டுறதுன்னு வீடியோவை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோ தண்ணி தொட்டி உள்ளார போடுற நீர்மூழ்கி மோட்டரை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இது அதிகமாக ஃபால்ட் வராது, ஏர்லாக் ஆகாது. இது 1 KG மோட்ரு. 1 KG மோட்ரு 1 இன்ச் டெலிவரி இருக்கும், 1.25 இன்புட் இருக்கும். கிரீன் போர்ட்ஸ்னு ஒரு கம்பெனி. இது 6500 ரேஞ்சு வந்துச்சு. இதுக்கு தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஷார்ட்ரு ஒன்று கொடுத்துருவாங்க. இது கண்டென்சர் தான் இருக்கும், அதில் ஒரு பிரேக்கர் கண்ட்ரோல் பண்ணுற மாரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மோட்ரு இருக்குது, அதில் ஒரு 2 மீட்டர் அளவுக்கு ஒயர் கொடுத்துருப்பாங்க. 1.5 தெறிக்கு ஒரு கேபிள் கொடுத்துருப்பாங்க, RYP கொடுக்குற மாரி. இப்போ கிரீன் போர்ட்ஸ் கம்பெனி. இது கொஞ்சம் மேலே ஸ்லீவ் லெதர் கொடுத்துருப்பாங்க, அது நம்ம எடுத்துக்கலாம். நார்மலாக எடுத்துக்கலாம். போல்ட் நட்டு கைட்டு தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக நம்ம விரலை வச்சு ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இதில் இன்புட்டில் டம்மி ஒன்று போட்டிருப்பாங்க, அது PVCயில் அதை எடுத்துருங்க, ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ அதில் 1 இன்ச் டெலிவரி எம்டி ஏற்றிக்கலாம் நம்ம அதில். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தண்ணி தனியாக இண்டிவிஜுவலாக நெட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம கயிறு போட்டு தூக்குவோமே, அந்த கயிறு போட்டு தூக்குறதுக்காக 2 பின்னு கொடுத்துருப்பாங்க. அதிலே லாக் பண்ணுற மாரி நெட்டு கொடுத்துருப்பாங்க. தண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இருந்தாலும் கழட்டிட்டு ஒரு பியூர் வாட்டராக ஊற்றுனா நல்லது நம்மளுக்கு. இதேமாரி போட்டுட்டு ஊற்றிட்டு நல்லா லாக் பண்ணிவிட்டு அதில் லப்பர் வாசர் இருக்கும், அது ஃபுல்லாக டைட் வச்சுட்டா லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். ஒயர் ஜாயிண்ட் போட்டுக்கிட்டோம். நம்ம ஒரு 20-25 மீட்ரு வாங்கியிருக்கோம் ஒயர் 1.5. அது மாடியில் ஷார்ட்ரு வைக்கிறதுனால அதெல்லாம் வாங்கியிருக்கோம். இந்த PVC பைப்பு தான் நிறைய பேர் டவுட்டு கேட்குறாங்க. 1.25 பைப்பு இதேமாரி தூக்கி வைக்கிறதா இப்படி வைக்கிறதானு. நம்ம டாப்பில் தூக்கி தான் வைக்கணும். அப்போ தான் என்ன ஆகுனா மோட்ரு லெவல் தண்ணி இல்லைன்னா கூட தொட்டியில் அந்த மோட்ரு லெவலுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் மோட்ரு ரன்னிங் ஆனாலும் தண்ணிக்குள்ளேயே மோட்ரு இருக்கும். அப்போ தண்ணிக்குள்ளே மோட்ரு இருக்கிறதுனால வீணாக போகாது மோட்ரு. நீங்கள் கீழே படுக்கையில் வச்சிங்கன்னா அந்த மட்டத்துக்கு இது பாதி மோட்ரு அதில் இருக்கும். இது 1.25 பெரிய த்ரெட் மாரி கொடுத்துருப்பாங்க. நாங்கள் எம்டியே ஏற்றிக்கலாம். இதுனா PVC பைப்பு ஃபிட்டிங்கோடு இருக்கிறதால இதேமாரி முறுக்கிங்க. நம்ம ஓசு போட்டு தான் இதேமாரி எடுக்க போகிறோம். 1 இன்ச் GA நிப்பிள் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒயர் எடுத்தாச்சு. கயிறு பழசு கஸ்டமர் வச்சுருந்தாங்க, அதே கொடுத்தாச்சு. கயிறு போடணுன்னு கட்டாயம் கிடையாது, இது இறங்கி தூக்குற மாரி இருக்கும். அதனால் மேலேயே கட்டி வச்சுக்கலாம். நம்ம கயிறு போட்டு வச்சுக்கிட்டோம். 1 இன்ச் ஃப்ளெக்சிபிள் ஓசு மேலே கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம தொட்டியில் அப்படியே இறக்கிட வேண்டியதான். இது கடைக்குள்ளார ஒன்று இருக்குது. இது கார்பரேஷன் வாட்டர் வந்துடும். தொட்டி க்ளீன் பண்ணிட்டாங்க. நம்ம மோட்டர் உள்ளார இறக்கிடுவோம். ஏற்கனவே இதுலேருந்து ஃபுட்பால் போட்டு நம்ம கருப்பு கலர் ஓஸ் இருக்குமே, HP ஓஸ், அந்த ஓஸை போட்டுருந்தாங்க. அப்போ ஓஸு கிளாம்பு வச்சு ஏற்றியாச்சு. நம்ம தண்ணி தொட்டி உள்ளார இறக்கிட்டு ஒயரெல்லாம் இந்த மாதிரி தூக்கிட்டு போனோம். அதில் ஏற்கனவே டெலிவரிக்கு ஒரு பைப்பு வச்சுருந்தாங்க, அது வழியாக கேப் வழியாக கொண்டு வந்துட்டு ஒயரு ப்ளஸ் கயிறு கிரில்லில் கட்டியாச்சு. அந்தாண்ட டெலிவரி பண்ணியாச்சு. அந்த ஓஸ் ஹார்டாக இருக்கிறதுனால ஃபுட்பால் கனெக்ட் பண்ணி அடிக்கடி லீக்கேஜ் வந்துருந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக தான் இந்த மோட்ரு மாற்றணும். இப்போ அந்த ஓஸ்லேயே கனெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம க்ரீன் ஓஸே ஃபுல்லாக போட்டுடலாம், இல்லை பைப் லைன் அடிச்சிக்கலான்னு சொன்னேன். 2 ஃப்ளோர் ஏற்றுறதால அந்த ஓஸை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதிலே கனெக்டர் பண்ணியாச்சு. இப்போ மேலே கனெக்ட் பண்ணிட்டு ஒயர் மேட்டு இப்போ நம்ம நம்ம ஷார்ட் பண்ணி மேலேயே டெம்பரரியாக வச்சுப்போம். இப்போதைக்கு மேலேயே இதில் பேசி நியூட்ரல்னு கொடுத்துருக்கோம். அது பவர் கொடுத்துக்கிட்டு தான். RYP மோட்டரில் வர லைனை கொடுத்தா கரெக்டாக இருக்கும் லைனு. நம்ம இப்போ ஏற்கனவே லைன் எடுத்து வச்சுருந்தாங்க, ஃப்ளோ டு சுவிட்ச் மெத்தட் வச்சுருந்தாங்க. நம்ம பழைய மோட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கொடுத்துட வேண்டியதான். பழைய மோட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டோம், கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டோம். அதுக்கேற்ற மாரி ஏற்கனவே மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய ஒயரிங் கிட்டு வச்சுருந்தாங்க. நம்ம அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு தான் நம்ம மோட்ரு ஃபிட்டிங் பண்ண வந்த டைம் வேஸ்ட் ஆகிடும். அந்த க்ரீன் ஓஸ் அங்கே நிற்கிது. ஏற்கனவே இன்புட் இதேமாரி கொடுத்து அவுட்புட் எடுத்துருந்தாங்க. இந்த மோட்டர் தான் புகஞ்சிட்டு 3 ஃப்ளோரில் ஆஃப் வச்சு மோட்டர் இருந்துச்சு. இப்போ இதேமாரி இன்புட்டு அவுட்புட்டை கொடுத்துட்டு நம்ம டெலிவரி மோட்டர் டெலிவரி RYP கொடுத்தாச்சு. பிரேக்கர் ஆன் பண்ணியாச்சு. பிரேக்கர் ஆன் பண்ணிச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட்டு இந்த சுவிட்சுக்கு ஆன் பண்ணால் ஃப்ளோட்டு ஒர்க் ஆகிற மாரி இருந்துச்சு. வெளியூர் போனால் ஆஃப் பண்ணி வச்சுப்பாங்க. நம்ம இப்போ இந்த சுவிட்சு பவர் ஆன் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு இப்போ ஆன் ஆகிடும். ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மாடியாக ஜாமான்லாம் நிறைய போட்டுருக்காங்க, தண்ணி வேஸ்ட் பண்ணாங்களோ கொஞ்சம் ஆஃப் பண்ணி போட்டுக்கிட்டோம், நிப்பாட்டிக்கிட்டோம். இப்போ இதேமாரி டெலிவரி பைப்பில் இதேமாரி ஃப்ளெக்சிபிள் ஓஸ் போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. அந்த கருப்பு ஓஸை நம்மளும் எடுக்கவும் இல்லை, அப்படியே கனெக்ட் பண்ணியாச்சு.
இது வழியாக ஓஸ் வந்துட்டு நம்ம பைப்லைன் போடலான்னு தான் சொன்னால் கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர் கேட்குறதுனால நம்ம செய்ய முடியும். அதுக்கேற்ற மாரி பண்ணியாச்சு. லீக்கேஜ் இல்லை. இப்போ ஃப்ளோட்டுக்கு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நல்ல ப்ரெஷராக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து ஏர்லாக் பிரச்சனை இருக்காது, நல்ல ப்ரெஷராக இருக்கும். அடிக்கடி பேரிங் பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இதேமாரி ஒரு ட்ரில் பண்ணி விட்டு இதில் ஜவுத்தால் வச்சு கட்டிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் வச்சாச்சு. இனிமேல் இந்த பிரேக்கருக்கு வர்றதுக்கு வேலை கிடையாது. அவங்களுக்கு அங்கே சுவிட்ச் கண்ட்றதும் ஃப்ளோட்டு இருக்கிறதுனால அதனால் யூஸ் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.